தமிழக காவல்துறையில் சிலை கடத்தல் துறையில் பணியாற்றிய முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு சொந்தமான இடத்தில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ள நிலையில் சோதனை எதற்காக என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழக காவல்துறையில் மிரட்டும் ஹிட்லர் மீசை, விரைப்பான போலீஸ் யூனிஃபார்மில் வலம் வந்த அதிகாரியும் சென்னையில் 800க்கும் மேற்பட்ட சிலைகளை கண்டெடுத்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி என தமிழக மக்களின் ஹீரோவாக வலம் வந்தவர் பொன் மாணிக்கவேல். இந்த நிலையில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ சோதனை மேற்கொண்டது காவல்துறை வட்டத்தில் இல்லாமல் பொதுமக்களிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் நடந்தது? 2015 சென்னை ஆழ்வார்பேட்டையில் பிரபல சிலை கடத்தல் மன்னன் என்றழைக்கப்பட்ட மறைந்த தீனதயாளன் வீட்டில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் நடந்த சோதனையில் 80க்கும் மேற்பட்ட சிலைகள் கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தீனதயாளனை கைது செய்த பொன் மாணிக்கவேல் அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 2008ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை அருகே விவசாய நிலத்தில் 6 சிலைகளை டிஎஸ்பி காதர் பாட்ஷா, காவலர் சுப்புராஜ் ஆகிய இருவரும் எடுத்ததாகவும் அதன் பின்னர் அந்த சிலைகளை பல கோடி ரூபாய்க்கு விற்று தாங்கள் மூவரும் பங்கு பிரித்துக் கொண்டதாக தீனதயாளன் வாக்குமூலம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சிலையை கடத்தி விற்றதாக கடந்த 2017ஆம் ஆண்டு டிஎஸ்பி காதர் பாட்ஷாவை பொன் மாணிக்கவேல் கைது செய்ய சிலை கடத்தல் வழக்கு மேலும் பரபரப்பானது. தொடர்ந்து நெல்லை பழவூர் கோயில் சிலை கடத்தல் வழக்கிலும் காதர் பாட்ஷாவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அந்த வழக்கிலும் பொன் மாணிக்கவேல் அவரை கைது செய்தார். இந்த நிலையில் பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் பிரிவில் சிறப்பாக செயல்படுவதாக கூறி ஓய்வு பெறும் நாளில் அவருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்து கடந்த 2019 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே ஆண்டு ஜாமீனில் வெளிவந்த டிஎஸ்பி காதர் பாட்ஷா திடீர் திருப்பமாக பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு தாக்கல் செய்தார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை கண்டறியுமாறு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தாக்கல் செய்த பொன் மாணிக்கவேலின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த சிபிஐ அதிகாரிகள் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு சொந்தமான அவரது வீட்டில் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தி சில ஆவணங்களை எடுத்துச் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் குற்றவாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளதாக தெரிவித்தார். எல்லா குற்றவாளிகளும் கேங்க பாவுறாங்க. ஏன்னா நான் இருக்க போகும்போது தெய்வ விக்கிரகங்கள் வெளிநாட்டுக்கு போகல, இப்ப லைட்டா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. தன் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறும் முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷா பொய் வழக்கை பதிவு செய்த பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.